வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய முக்கியமான செய்தி அலசல் என்னென்னு பார்க்கலாம். சட்டசபையில் ஒரே கலாட்டா, அன்னைக்கு அடிதடி ஆகிற அளவுக்கு கலாட்டா. உட்காருங்க உட்காருங்க, நீ உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க 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 உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க. நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்க நேரலையில் பார்க்காதவங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வேடிக்கை என்னன்னா, விஜய் ரொம்ப சாஃப்ட்டு, சபாநாயகர் ரொம்ப சாஃப்ட்டு. இவங்க அமைதியாக போயிட்டு இருந்தோன்னா ஸ்டாலினுக்கு பொறுக்கலை. எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு அடிங்கய்யா, சண்டை போடுயா. இவங்க கலாச்சாரமே இதுதான். கருணாநிதி இப்படி தான் நாட்டை குட்டிச்சவராக்கினார். எனக்கும் கருணாநிதிக்கு என்ன சுத்தத்தாரா? ஏன் பேசுகிறேன்னா, நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியணும்னு பேசுகிறேன். இதே தான் கருணாநிதியோட பிறப்பு. சட்டசபையை நடத்த விட மாட்டார். இந்த மாதிரி வன்முறையை ஒன்றா நம்பர் பயந்தாங்குழி உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும். ஆனால் மற்றவனை தூண்டி விடுவாங்க. அதனால் இது ஜட்டு, இது பேண்ட்டு, இது வேஸ்ட்டை ஊக்க சொல்கிறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, ஆனால் அடிக்கத்தான் போவான். திரும்பி அடித்தா ஓடியே போயிடுவான். முதல் ரேஸில் ஓடுவான். அவ்வளோ பேர். இவங்க திமுகவோட சரித்திரமே எனக்கு நல்லா தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி அடிப்பான். 108 பேர் இருக்காங்க அந்த பக்கம். திரும்பி வந்து அடித்தா ஒரு பயிலும் ஆளே இருக்க மாட்டான். அவங்க 108 பேர் சபை மண்பை காப்பாற்றணுங்கிறாங்க. சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்காது. அப்படி ஏன்னா சபாநாயகரை எல்லோரும் பாராட்டுறாங்க. இந்த நேரிலையில் பார்க்குற தமிழ்நாடு பூரா பாராட்டுது. ஆனால் நான் பாராட்டலை. நான் மாற்றுங்கன்னு சொன்னேன். சபாநாயகர் கூட கோச்சிக்குவார். ஏன்னா அவருக்கு எனக்கு வேண்டியவர், ரொம்ப வேண்டியவர், எம்ஜிஆரின் பக்தர் அவர். நான் ஏன் வேணுன்னு சொல்லலைன்னா, ஏப்பா டிஎம்கேக்கு ஒரு ஃபிட் இல்லை. பிஹெச் பாண்டியன்னு எம்ஜிஆர் ஒரு சபாநாயகரை போட்டார். இவங்க அடிக்க வந்தால் பிஹெச் பாண்டியன் இதை விட்டு இறங்கி அவரும் அடிக்க போவார். அவ்வளோ பேரும் பயந்தான் அடிக்க வந்த உடனே. இப்போது எல்லோரும் அமைதியானவங்க. இது இவங்களுக்கு வசதியாக போச்சு. குதிப்பான். இது இப்படி எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வரும்போது 1977 கருணாநிதி 48 எம்எல்ஏக்களோட சட்டசபை போகிறாரு. எம்ஜிஆர் 130 எம்எல்ஏக்களுக்கு மேலே ஜெயிச்சிட்டார். ஆனால் 48 எம்எல்ஏக்களை வச்சுட்டு இதை வேஸ்ட்டை ஊக்க சொன்னான் அந்த அவர் கருணாநிதி. அண்டர்வேர்டோட இது பண்ண சொன்னால் பெஞ்சு மேலே ஏறி நிற்கிறது, அடிக்க போகிறது, இப்படி பண்ணாங்க. அப்போ எம்ஜிஆர் ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு ரிப்போர்ட் வந்தது உளவுத்துறையிலேருந்து, இதெல்லாம் கருணாநிதி தூண்டி விடுறாரு. அவர் கோச்சிங் சென்டரே நடத்துவாங்க. எப்படி ஏறணும், பெஞ்சு மேலே என்னென்ன வார்த்தை திட்டணும், கருணாநிதியே சொல்லி கொடுப்பார். அப்புறம் வந்த உடனே எம்ஜிஆருக்கு ரொம்ப கோவம் வந்தது. இது கருணாநிதி வேணும்னே தூண்டி விடுறாரு. பாருங்களேன், ஒரு நாடு, அந்த நாட்டோட பிரச்சனையை பேசுகிறதுக்கு சட்டசபை. அந்த இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னா இவங்க தான். இருந்த ஆட்சியில் இருந்தாலும் கெடுப்பாங்க, எதிர்கட்சி போனாலும் கெடுப்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட இப்போ 19% வந்திருக்கு. இவங்களுக்கு செல்வாக்கு அடிமட்ட பாதாளத்துக்கு போயிடுச்சு. சபரீசனுக்கு சொல்கிறேன், பெண்ணை வச்சு பெரிய கிழிச்சிங்கில் 250 பேர் வச்சு அந்த பெண்ணை வச்சு இப்போ பாருங்கள் உங்கள் ஓட்டு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு. 20க்கும் கீழே, 20% கீழே. வருங்காலத்தில் நீங்களும் சாதாரண பாட்டாளி மக்கள் கட்சி, விசிக்கு அந்த மாதிரி ஆயிடுவீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மக்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அடிக்க வந்த எல்லாத்தையும் எம்ஜிஆர் கருணாநிதி தான் தூண்டி விடுறாருங்கிறத புரிஞ்சுட்டார் 77. அப்போ தான் அவர் என்ன பண்ணார், நம்மளும் அடியால் உருவாக்கணும்னு தான் அவருடைய இது டாக்டிக்ஸ். அவருடைய இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதுரியம் இருக்கும்ல. என்ன பண்ணார், தாமரக்கனி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் அது நின்று ஜெயிப்பார் தாமரக்கனி. அந்த தாமரக்கனியை அது பண்ணி நீயும் பண்ணுன்னார். தாமரக்கனியை கண்டால் ஓடுவாங்க. இன்றைக்கி KKSSR ராமச்சந்திரன் ஒரு மந்திரி இருந்தார். அது முன்னாடி அவர் முகத்தில் ஆசிடை ஊற்றுனதே தாமரக்கனின்னாங்க. அந்தளவுக்கு இதானாலும் எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படி எம்ஜிஆர் பார்த்தாருன்னா அடியில் விடுவார். சின்னத்துக்கடவு தொகுதியில் ஒரு நேமம் கந்தசாமி அடிதான்ப்பா. இது விஜய் இவங்க சபாநாயகர்லாம் பாவம் நல்ல மனுஷங்க. இவங்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியாதுன்னு தான் நான் சபாநாயகரை மாற்றணும்னு. ஏன்னா ரவுடி பசங்க அடிச்சாதான் பயப்படுவான். நான் கண்ணால் பார்த்துருக்கேன்.
அடித்தா ஓடியே போயிடுவாங்க. அவ்வளோ பேரும் குதிப்பான், இது பண்ணுவான், எல்லாம் பேசுவான். அது மாதிரி பண்ணிட்டு இன்றைக்கி அடிக்க பாஞ்சு யாரோ கலைவாணனா ஒரு எம்எல்ஏ, ஏன்னா ஒரு எம்எல்ஏ வெக்கமாக இல்லை. ஒரு சட்டசபையில் போயிட்டு அடிக்க போயிட்டு சட்டசபை பேசுகிறேன் அடிக்க போகிற இடமா? நீங்கள்லாம் எம்எல்ஏ ஜெயிக்கிறதா நாடு கட்டு போச்சியா? எம்எல்ஏக்கு ஒரு மனுஷனுக்கே லாய்க்கு இல்லாத ஆளுங்க. எதிராக இருக்கிறவங்க அமைதியாக இருக்காங்களா, அவங்க அடிக்க வராங்களா? அப்போ நீ அடிக்க போனால் பெரிய ரூடின்னு நினைப்பா உங்களுக்குலாம். சரியான ஆளுகையில் மாட்டில் நீங்கள் எம்ஜிஆர் கையில் ஜெயலலிதா கையிலெல்லாம் எம்ஜிஆர் இப்படி தான் பண்ணி நாகமம் கந்தசாமி அடித்த அடியில் சபை ஒழுங்காக நடந்தது. அப்போ தான் முடிவுக்கு வந்தார், அடித்தா தான் பயப்படுவாங்க. அதனால் இவங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஏன் கோபம்னா, G² மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாராம் நிர்மல்குமார். ஏன்னா G² மாப்பிள்ளைன்னா உலகத்துக்கே தெரியுமே. பிடி பீரியடில் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு G² மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G² மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு இது பிடி பீரியட் இல்லை, உட்காருங்க பேசலாம். G² மாப்பிள்ளை இது, ஸ்டாலின் மாப்பிள்ளை இதுன்னு உலகத்துக்கு தெரியுமே. இன்னும் குதிக்கிறீங்க பெருசா சட்டசபையில். யோகி எங்களா? ஏன் பிடிஆர் 2 மாப்பிள்ளையும் மகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது மூடிக்கிட்டு இருந்தீங்களா? பிடிஆரை போய் அடிக்க போனீங்களா? இல்லை பிடிஆரை கட்சியை விட்டு வளர்க்குனீங்களா? பிடிஆரை மந்திரியை மட்டும் போர்ட்ஃபோலியோ மாற்றி மந்திரியாகவே வச்சுருந்தீங்கல்ல? அப்போ மாணவ வைக்கிற விஷயம் எங்கே போச்சு உங்களுக்கு? அது சொல்லிட்டேன்னா G² மாப்பிள்ளை உண்மை தான். தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சதே G² வச்சு தானே கொள்ளையடிச்சங்க. நீங்கள் நிறைய விஷயம் இருக்குது G² பற்றி எல்லாம் ஒன்றா ஆரம்பிப்போம். ஒன்றுன்னா கொண்டு நான் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கேஸு போட்டேன்னா காலி, அதோட எவனும் தப்ப முடியாது. அமைதியாக நமக்கு தேவையில்லை, நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அடக்கி வாசிக்கிறோம். 2வது G² மாப்பிள்ளைன்ட்டாங்களா குதி. லாட்ரி மருமகன்னு சொல்லு, அவர் தான் ஒத்துக்கிட்டார. ஓப்பன் இதுக்கு சபையிலேயே ஆதவர்ஜன் சொல்லிட்டாரு, எங்கள் மாமா 900 கோடி கொடுத்தோம், வாங்கினவன் அப்பாவை கூட்டிகிட்டு வா, அப்பாவை ரொம்ப நாளாக காணோம் அப்படிங்கிறாங்க. குதிக்கிறாங்க. நான் குதிச்சேன்னு அர்த்தம். அதில் ஒரு பெரிய ரவுடிகளாயா, பயந்தாங்குடி பசங்க, அடிக்க ஓடுறவங்க. நீங்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, எம்ஜிஆர் காலத்துலேருந்து உங்களை பார்க்குறேன் ஐயா. அதனால் இப்போ பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. இதில் இபிஎஸ் அவர் அமைதியானவர், முன்னாள் முதல்வர், அவர் கத்துறாரு பாருங்க சட்டசபையில். திமுகவோட கூட்டணி வச்சார ஒட்டிக்கிச்சு அந்த இது. அவர் குதிக்கிறார், கத்துனாரு. உங்க கட்சி வேலைக்கு போக முடியாது. பொதுக்கூட்டமான்னு கேட்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லு எல்லாரும். என்னங்க உட்கார சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொண்டு வந்தாங்க. அதனால் விஜய்க்கு ஒரு 2 இது சொல்கிறேன். ஒன்று, எம்ஜிஆர் ஸ்டைலுக்கு வாங்க சட்டசபையில். 2 ஆளை உருவாக்குங்க, டிஏ விட்டுங்க, அடி கத்திக்கு கத்தி. இந்த ரவுடித்தனம் பண்ணால் அவங்களையும் ரவுடித்தனம் பண்ணி உதைக்க விடுங்க. எம்ஜிஆர் செஞ்சார். இல்லை ஜெயலலிதா பாணிக்குவாங்க. ஜெயலலிதா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த எம்எல்ஏக்களை அடிக்க வரவங்க குதிக்க வரவனெல்லாம் அப்படியே பார்ப்பாங்க. யார் வேணும்னு கேட்பாங்க, இவன் யாருன்னு தான் கேட்பாங்க. எம்எல்ஏ பேர் எழுதி அந்த தொகுதி பேர் எழுதி கொடுப்பாங்க. அப்படியா? மந்திரியில் கூப்பிடுவாங்க. இந்த எம்எல்ஏ வந்தால் யாரும் எந்த உதவியும் செய்யக்கூடாது. தொகுதிக்கு கேட்பான், ஒன்றும் செய்யாதீங்க அந்த தொகுதிக்கு, அவன் சார்ந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யாதீங்க. சபாநாயகர்கிட்ட சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு பேசுறதுனாலும் பேசக்கூடாது, விடாதீங்க. ஏன்னா அந்த குதிக்கிறவன்லாம் சட்டசபை முடிச்சுட்டு சபாநாயகர் பார்த்து கும்பிடுவான், மந்திரியை பார்த்து கும்பிடுவான், எல்லா பேரும் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துருப்பான், என் தொகுதிக்கு இது வேணுமா. ஒன்றும் செய்யாதீங்க. எவன் குதிக்கிறானோ ஒன்றுமே செய்யாதீங்க. 1. 2வது, அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறான் பாருங்க, எவன் குதிக்கிறானோ அவனை நிற்க வச்சு பணத்தை செலவு பண்ணி ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு தோக்கடிங்க. இந்திரா காந்தி அப்படி செஞ்சாங்க. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் சோசியலிஸ்ட் கட்சி, குதின்னு இருப்பார், அருமையாக பேசுவார் பார்லிமெண்ட்டில், மிகப்பெரிய திறமைசாலி. என்ன பண்ணாங்க, மும்பை தொகுதி படித்தவர்கள் அதிகம் இருக்கும் தொகுதி நின்னாங்க. அந்த இதில் 10 கோடி ரூபா செலவு பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் தானே இது சண்டை போடுவேன் கத்துவேன்னு. இதே மாதிரி ஜெயலலிதா ஒன்று பண்ணாங்க. பரிதி இளமொழிதின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் இதே மாதிரி தான் வேஷ்டி கிடக்கிறது, குதிக்கிறது, பெஞ்சில் குதிக்கிறது பண்ணார். ஜெயலலிதா அப்படியே பார்த்தாங்க அமைதியாக. அவங்க இந்த இதுக்கு போகல, எம்ஜிஆர் ஸ்டைலுக்கு அவங்க உருவாக்கலை, அப்படியே பார்த்தாரு. அடுத்த எலெக்ஷன் வந்தது, ஜான் பாண்டியனை போட்டு ஓட விரட்டினாங்க.
அதுக்கப்புறம் பள்ளி இளமொழி சட்டசபையில் வந்ததுக்கப்புறம் சட்டசபையில் ஆட்டம் போடல, மூச்சு அடைக்கினேன். அதான் இவர் துரைமுருகன் கூட அப்படி தான் வெளியில் குதிப்பார். ஜெயலலிதாவை பார்த்தாருன்னா விஷ் பண்ணிவிட்டு அப்படி ஒதுங்கிக்குவார். ஏன்னா தோக்கடிச்சு விடுவாங்க. ஒரு விஷயமும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நோட்டட் ஃபிகர். அது மாதிரி யார் இந்த மதிவானனா இப்போ என்ன ஒரு கலைவாணன், இந்த ஒரு லிஸ்ட் வைங்க. எல்லா மந்திரிகளும் உள்ளேவே நுழ விடாதீங்க. ரெக்கமெண்டேஷன் வருமா, தொகுதி இதுக்குன்னு வருவாங்க, எவனுக்கும் செய்யாதீங்க. ரவுடித்தனம் பண்ணுற அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் இதுதான் பாடம். அவங்கள பூரா நோட் பண்ணி லிஸ்ட் எடுக்கணும். சும்மா அமைதியாக இருந்தால் இவர்களிடம் நடக்காது. அதனால் நீ சட்டசபை இதாக்கிட்டாங்க. இப்போவே 19%. நான் தான் சொன்னேன்ல சபரீசனை, 40% இருந்து 19 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் 15 இருக்கும். நான் எடுத்து தரேன், அப்புறம் பாருங்கள் இந்த லட்சணத்தில். அதனால் சட்டசபை இந்த லட்சணத்தில் மறுபடியும் கருணாநிதியின் சட்டசபையாக மாறிவிட்டது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகணும் பார்ப்போம். விஜய் அமைதியாக இருந்தால் இவர்களெல்லாம் ஆட ஆரம்பிப்பான். முட்டை வாழை நறுக்குங்க. அனைவரும் பயந்தாங்குழிங்க. இதெல்லாம் எவனும் ஒருத்தருக்கு ஒருத்தன் வரமாட்டான். அங்கே போனால் ரவுடி பேரில் 10 பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கிட்ட தகராறு பண்ணுவான். அதனால் இவர்களை அவர்கள் பாஷையிலே டீல் பண்ணணும். அப்போ தான் பண்ண முடியும். அப்படிங்கிறது இவர்களை சமாளிக்கிறதற்கு அப்போ தான் முடியும் அப்படிங்கிறது நம்ம முதல் கட்ட கருத்து. ஏன் சொல்கிறோம்னா, விஜய் அவர்களை பார்க்க முடியலை, பேச முடியலை. சரி, நம்ம வீடியோ மூலமாக சொல்கிறது அவர் கேட்கட்டுமே. நாட்டு நன்மைக்காக கேட்டாங்கன்னா கேட்கட்டும். இல்லை அப்படியே நடத்துகிறாங்க, அவர் ரொம்ப அமைதியாகவே நடத்துகிறாங்கன்னா நடத்தட்டும். நம்ம சொல்வது நமது கடமை, கேட்பதும் கேட்காததும் அவர்களுடைய உரிமை. அதை பற்றி கவலை இல்லை. அடுத்து பரந்துரை ரத்து பண்ணிட்டாங்க விமான நிலையத்தை. இன்றைக்கி அந்த விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க. நான் விவசாயிகளுக்கு எதிரானவன் இல்லைப்பா. பரந்தூர் விவசாயிகளுக்கெல்லாம் நான் ஆதரவானவன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ஏழைகள் பக்கம்தான் நிற்பேன், பணக்கார பக்கம் நிற்க மாட்டேன். நாங்கள் இதை பரந்தூர் விமானத்தை ரத்து செஞ்சதை ஏன் எதிர்த்தோம் அப்படின்னா, நாங்கள் விஜய் நாவுக்காக தான் பேசுகிறோம். ஆனால் எல்லோரும் பார்க்குறாங்க நம்ம சேனலை. எல்லாருக்கும் என்னது நடுநிலையாக பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லணும்ல. எனக்கு வேண்டியவங்கிறதுக்காக நான் உண்மையை மறக்க முடியாது. பரந்தூர் விமான நிலையத்தை நாம் பார்க்கும் பார்வை வேறு, விஜய் பார்க்கும் பார்வை வேறு. தாவேக்கா விவசாயிகள் கஷ்டத்தை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறாங்க, பிரச்சனைகள் இதெல்லாம். அவர்கள் போய் நேராக பார்த்துட்டோம். இப்போ டிடி விருந்தினரை கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் ஆரம்பத்தில். அதனால் இப்போ ரத்து பண்ணதை அவர் ஒன்றும் கண்டுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம். ஆனால் நடைமுறையை பார்க்கணும். 5000 ஏக்கருக்கு மேலே அந்த விமான நிலையம் வருது. 5100 ஏக்கருக்கு மேலே நிலத்தை கைப்பற்றிட்டாங்க. அதுக்கான இழப்பீடு தொகையை கோடிக்கணக்கில் கொடுத்துட்டாங்க. அந்த விவசாயிகள் பூரா இந்த இழப்பீடு தொகையை வாங்கிட்டாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் இந்த இழப்பீடு தொகையை வாங்கிடுச்சு. இப்போ இவர்கள் கொடுத்த இழப்பீடு தொகையை அவங்ககிட்டருந்து எப்படி வாங்குவாங்க? வாங்க முடியுமா? அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட போகிறீங்களா? இந்த நிலத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுக்க போகிறீங்களா? அப்போ அரசாங்கம் 5000 ஏக்கருக்கு மேலே இன்றைக்கி தங்கம் தென்னரசு க்ளீனாக அறிக்கை விட்டுருக்காரு. தங்கம் தென்னரசை நான் நிறைய இதில் திட்டியிருக்கேன். ஆனால் ரொம்ப கரெக்டாக நான் நினச்சதை அப்படியே விட்டுருக்காரு. ஏன்னா ஒரு நிலத்தை ஒரு இதுக்காக பர்பஸுக்காக ஒரு காரணத்துக்காக எடுத்தால் அந்த காரணத்துக்கு தான் உபயோகிக்கணும். வேறு காரணம்னா நீங்கள் திருப்பி கொடுக்கணும். ஆனால் இதில் இதெல்லாம் கொடுத்தாச்சு. மத்திய அரசும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. பல சிக்கல்கள் இதில் இருக்குது, நிர்வாக சிக்கல்கள். 2வது ஏர்போர்ட்டை ஆரம்பித்து ஆகணும். இன்னும் 10-15 வருஷம்னா தாங்காது. அதை எக்ஸ்பான்ஷன் சிட்டி மீனம்பாக்கம் நகருக்குள்ளே இருக்குது, சென்னை நகருக்குள்ளே. விஜய் நினைக்கிற மாதிரி அதை விரிவுபடுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. பக்கத்துலலாம் மிகப்பெரிய கட்டிடங்கள் வந்துடுச்சு. அவங்களெல்லாம் வெளியில் போய் சொல்ல முடியாது. எங்கே நீங்கள் அது பண்ணாலுமே அங்கே பாதிக்கத்தான் செய்வாங்க. அப்போ நாட்டின் அவசியத்தை பார்த்து அவர்களுக்கு அதிகம் இதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது சொன்னோம். உண்மை என்னவோ அதை சொன்னோம். அதுக்காக இப்போ விவசாயிகள் பாராட்டுறாங்க. சரி, அவரும் ரத்து பண்ணி விட்டார். நம்ம கருத்தை சொன்னோம், அவ்வளோதான். நாம் ஒன்றும் எதிரிகள் இல்லை. நீங்கள் சமாளிக்கிறதுனா சமாளிச்சுக்கோங்க.
அப்படிங்கிறது விஜய்க்கு. விஜய் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இது. ஆனால் ஒரே ஒரு இது, அந்த கிராமத்துக்காரவங்கலாம் அந்த கிராமத்தை விட்டு போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது உண்டு. அது என்ன பண்ணுறது, நாடு பெருசாக ஆக, நகரங்கள் பெருசாக ஆக இதெல்லாம் சகஜம். கிராமங்கள் அழிந்து போகும். இது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. ஆக பதிவு செய்யும். சேகர்பாபு அடுத்தது. சேகர்பாபுவை இன்றைக்கி உதயநிதி சொல்லிட்டார். சேகர்பாபு மேலே எனக்கு கோவமா? ஆமாம், அவர் பெரிய லாடு, இவர் கோவம் வந்து கிழிக்க போகுது. சேகர்பாபு மேலே எனக்கு கோவமா? சினிமா நடிகள் பின்னாடி சுற்றி தெரிஞ்சால். ஆனால் சேகர்பாபு அவர்கள் நினச்சிக்கலாம், நான் அவர் மேலே கோவமாக இருக்கேன், அதனால் வரல அப்படின்னு கூட அவர் மனசில் தோணிருக்கலாம். அது கோபம் இல்லை, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்லை, அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. நீ வந்துட்டு பெரிய எனக்கு கோபமானு இனி என்ன, அவன் திமுகவில் நிற்கிறவன் கூட ஜெயிக்க மாட்டாயா? ஒரு கட்சியை வைக்கம்னாமல் ஒரு கட்சியை வச்சுட்டு கலைச்சிட்டு போகிறீங்களா? உன் செல்வாக்கு பூரா போச்சு. ஆண்டவன் கொடுத்த இது ஒன்றுமே கிடையாது. அவர் செல்வாக்கு என் சேகர்பாபு மேலே ஏன் கோபம்னா அவன் சொல்கிறார். ஆனால் சேகர்பாபு மேலே கோபம் இருந்தது உண்மை. எதுக்காகனா அவங்க அப்பா தூத்துட்டாராம் குளத்தூரில். சேகர்பாபுங்கிற தனி மனிதன் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஆட்சி பண்ண லட்சணம் காரி துப்புறாயா எல்லா பேரும். உனக்கு ஓட்டு போடுவானா? நீ வந்து இதில் இந்த சேப்பாக்கில் நின்னீங்க, இஸ்லாமியர்கள் அதிகம். அங்கே அகில இந்திய முஸ்லீம் லீக்கு அந்த பக்கம் திமுக பக்கம் இருந்தது. இப்போ நின்று பாரு, நீ துறைமுகத்துலேயும் நின்று பாரு, சேகர்பாபு நின்று வச்சு அது சேப்பாக்கில் உதயநிதியை நிற்க வைக்க சொல்லு, ஜெயிப்பீங்களா? இது மாறிடுச்சு ட்ரெண்டு. அன்னைக்கு அப்படி இருந்தது. அதனால் சேகர்பாபு நினச்சா எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? அந்த காலத்தில் கள்ள ஓட்டு போடுவாங்க, செத்தம் ஓட்டு இதுன்னு. அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. 75 லட்சத்தை எடுத்துட்டான். அப்போ எப்படி ஜெயிப்பீங்க? செல்வாக்கு இருந்தால் தானே ஜெயிப்பீங்க. மக்கள் இந்த 8000 கூட இவங்க பண்ண தில்லுமுள்ளு. இவன் தில்லுமுள்ளு பண்ணிவிட்டு அது அங்கே 6 இதில் நடந்திருக்குன்னு கேடு. இதுக்கு ஒரு கேஸு ஹைகோர்ட்டில். ரிசல்ட் அப்போவே சொல்கிறேன். என்னத்தை பண்ணுவீங்க? ரத்து ஆகுதுப்பா, திருப்பி ஸ்டாலின் நில்லுங்க. இதை விட அதிக தோட்டு வித்தியாசத்தில் தோக்கடிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்கள். என்னத்தை பண்ணுவீங்க? பணத்தை செலவு பண்ணி மக்கள் விழிப்புணர்வு வந்துருச்சு, அடித்து துரத்த போனாங்க மக்கள். ராஜபக்சேக்கு ஏற்பட்ட கதி உங்கள் குடும்பத்துக்கு வந்து நாட்டை விட்டே ஓடுறீங்களா இல்லையான்னு பாருங்கள். லஞ்சம் ஊழல் அதுக்கும் ஒரு அளவு இல்லை. மேலே ஒருத்தருக்கான இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமங்க பாருங்கள் என்ன கதி ஆகுறீங்கன்னு. இந்த பொன்முடிக்கு ஏற்பட்ட கதி அதோட மோசமான கதி, ராஜபக்சேக்கு ஏற்பட்ட கதி உங்கள் குடும்பத்துக்கு வரும். அது சொல்ல அதுதான் கோவம். சரி, அதுதான் கோவமா? அப்பாவை தோற்றுட்டாருன்னு சேகர்பாபு மேலே கோவமா? சேகர்பாபு நினச்சா அப்போ யாரையும் ஜெயிக்க வச்சிடலாமா? இப்போ 75 லட்சம் போனோன்னு சேகர்பாபு அவுட்டு என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி சேகர்பாபு மேலே அவ்வளோ கோபமாக இருக்கிறாள். அன்றைக்கி கைது பண்ணும்போது பாத்ரூமில் போய் நின்றுக்கிட்டு எதுக்கு சேகர்பாபுக்கு ஃபோன் பண்ணி ஆளுக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்க? உதயநிதிக்கு தான் கேட்குறேன். அவங்களெல்லாம் நம்பி தான் இருக்கீங்க செல்லு முள்ளு பண்ணுறதுக்கு. சேகர்பாபு எல்லாம் அடியாளில் கூட்டிகிட்டு வர்றாள். அந்த ஆள் போய் அறநிலையத்துறையில் போய் அமைச்சரை போடலாங்க. இந்த அமைச்சர் ரமேஷ் சொல்கிறார், இவர் அறநிலையத்துறை வெவு பார்க்கிறார். திருடன் வெவு தான் பார்ப்பான். நம்ம இப்போ போலீஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருடங்கள்லாம் போலீஸ்லேயே ஆள் வச்சுருப்பான். சார் என் மேலே கேஸ் போட போகிறாங்களா, ஏன்னா தப்பு பண்ணியிருக்கான்ல, வெவு பார்ப்பான். அது கிரிமினல்ஸுக்கு எப்போவுமே உண்டு. இது ஒரு இந்த என்ன சொல்கிறாரு, முருகரே வந்தாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவார். இதை விட ஜோக்கின்னு இருக்குது. முருகருக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருக்குமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்ற பணிகளுக்காக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அந்த முருகரே வாக்களித்திருப்பார். அந்த வகையில் முருகனுக்கு, முத்தமிழ் முருகனுக்கு, தமிழ்கடல் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. சாமியவே செருப்பால் அடித்தாருங்க. நீங்கள் சாமியே இல்லைன்னு சொன்னாலுங்க உங்கள் ஆளுங்க. கொஞ்சம் முருகர் வந்து உனக்கு ஓட்டு போடுவார்னா வெக்கமா இல்லையா? முருகர் எப்படியா உனக்கு ஓட்டு போடுவார்? முருகர் கோயில் பணத்தை பூரா திருடின கூட்டம் நீங்கள். முருகர் நிலத்தை பூரா நீங்கள் ஆட்டையை போட்ட ஆளுங்க நீங்கள். திருப்பரங்குன்றம் வந்து தீபம் ஏற்றும் போது இதில் உங்களுக்கு சொந்தமே இல்லை, முருகர் கோயிலுக்கு சொந்தமே இல்லை, அது தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லி மத கலவரத்தை உண்டாக்க நினச்ச இந்த சமூக விரோதிகள் நீங்கள்.
இவர் வந்துக்கிட்டு சேகர்பாபு பேசுகிறாரா, வாங்க சேகர்பாபு ஹைகோர்ட்டு பக்கத்தில் இருந்த பாரிஸில் பெரிய கட்டடத்தை அபகரிச்சிங்கல்ல, யார்கிட்ட வாங்கினீங்க, யார் பேரில் வாங்கினீங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எவ்வளோ வாடகை வருது, எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், எல்லாம் போகுது இப்போ. அதனால் நீங்களும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஒன்று ஆம்ஸ்டாங்கில் ஜெயிலுக்கு போவீங்க, இல்லை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இந்த ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க வாங்கி போட்டீங்கல்ல, அது பாருங்க. பிரியா அவங்க மேயர் அவங்க பேர், அவங்க சர்க்கிளில் யார் யார், அவங்க பேர்லலாம் என்ன இருக்குது, எல்லாம் லிஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது, தானாக வருகிறது. அதனால் ஒன்றுன்னா எடுக்கப்படும் அப்படிங்கிறத முருகருக்கு மாநாடு நடத்துனதுனால முருகர் அருள் கிடைக்கும். உங்களுக்குலாம் எப்படி கிடைக்கும்? சிவன் சொத்து குலநாசம். அதனால் உங்களுக்கு முருகர் சொத்தையோ ஆட்டையை போட்டாலுங்க நீங்கள், மாநாடு போட்டு முருகருக்கு கலெக்ஷன் பண்ணி ஆட்டையை போட்டாலுங்க நீங்கள், எல்லாத்துலேயும் 40%. அதனால் சேகர்பாபு தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது. 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து தாவ போகிறாங்களாம். குதிரை பேரத்தில் ஈடுபடுவதை கடுமையாக கண்டிக்கிறோம். சொல்கிறது யார்? தாவேக்கா மந்திரி சபையில் ஒரு மந்திரியை வாங்கிட்டு வெறும் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கிற விசிகா அவங்க திருமாவளவன் தான் தூண்டி விட்டு சொல்கிறார். இப்போ என்னென்னா, திருமாவளவனுக்கு இந்த ஒரு 2 எம்எல்ஏவை நம்பி இருக்கணும், இதை பயமுறுத்திக்கிட்டே காரியங்கள் எல்லாம் முடிச்சுக்கணும். ஸ்டேஷனுக்கு, கட்ட பஞ்சாயத்துக்கு ஃபோன் பண்ணுறது அத்தனை. அதனால் எங்கிட்ட திமுக அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் தாவி விஜய்க்கு கொஞ்சம் அதிகம் வந்துட்டால் நம்மளை மதிக்க மாட்டார். அவர் தான் சொல்லிட்டார் அவனை காலி பண்ணுங்கன்ட்டார். இப்போ காங்கிரஸையும் காலி பண்ண போகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் தலைவராக வந்தார்ல பாணிக் தாக்கூர், வந்த உடனே இப்போ கட்சியை ரொம்ப டெவலப் பண்ணுவாருன்னு நினச்சேன். அந்த டிஷர்ட்டு சொல்கிறத நம்பிக்கிட்டு இது பண்ணுறாங்க. அங்கேயே திமுகன்னு சொல்லிட்டான், உங்களுக்கு கதவு மூடியாச்சு திமுகவில். இப்போ இங்கே வர்றீங்க, இங்கேயும் விரட்ட போகிறாங்க காங்கிரஸும், அது இதையும் விரட்ட போகிறாங்க விசிகாவும். இப்போ தேர்தலெல்லாம் நடக்கலைன்னு யாரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, வேக்கண்ட் வரட்டும். இப்போ 6 தொகுதி காலி, இன்னும் ஒரு 10 தொகுதி 20 தொகுதி 10 தொகுதி 15 தொகுதி காலி ஆகிட்டால் 21 தொகுதி காலி. அப்போ காலியானதை இது பண்ணிட்டீங்கன்னா 234 217 தான் கணக்கு எடுப்பாங்க. 17 வந்து காலின்னு. இப்போ 6 போக இன்னும் 10 வரப்போகுது. அப்போ என்ன அர்த்தம்? 218 தான் கணக்கு. அதில் 108 உங்கள் கையில் இருக்குது. 218க்கு எவ்வளோ இருந்தால் போதும்? உங்களுக்கு 109 இருந்தால் போதும். அவ்வளோதான். ஆட்சிக்கு இது பண்ணி கவிழ்க்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவ கூட இருந்தே குடிமறிக்கிறான் பாருங்கள் விசிகா. குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது அப்படிங்கிறான். என்னையா குதிரை பேரத்தில் 25 எம்எல்ஏ இங்கே வரான், அவன் வரான். குதிரை பேரம்னா என்ன தெரியுமா? நான் பணம் கொடுத்து கூப்பிட்டா தான் குதிரை பேரம், நான் பதவி கொடுத்து கூப்பிட்டா தான் குதிரை பேரம். நான் எதுவும் கொடுக்கலையே, அவனாக விட்டுட்டு வரான். கட்சியில் உள்ள அதிருப்தி இல்லை, உனக்கு என்ன வந்தது? நீ ஏன் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிற? வெக்கம்னா உங்களுக்கு அந்த பதவியை விட்டு விலகி வந்துடுங்க. மந்திரி சபைக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. மந்திரி சபைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் பேசுகிறது. தைரியம் இருந்தால் பண்ணுங்க. தைரியம் இருந்தால் திருமாவளவன் சின்ன வடர பசங்க பூரா விஜய் பக்கம் இருக்கான். உங்கள் கட்சியில் இருக்கிற வடர பசங்க பூரா தேவைக்காவிட்ட போனீங்கன்னா காலி, விசிக்காவே காலி. தைரியம் இருந்தால் அதை செய்யுங்க. அதை விட்டுக்கிட்டு இந்த கூட இருந்து குடிபெருக்கக்கூடிய வேலையை விசிகாவும் திருமாவளவனும் செய்ய வேண்டாம். திருமாவளவன் எப்பவும் தான் பண்ணுவார். 20 கோடி 30 கோடி கொடுத்தா ஆஃப் ஆகிடுவார் அப்படிங்கிறது. 2வது சம்பாதிக்க முடியலை. அவங்க பூரா நிறைய பணத்தை பார்த்தவங்க. சசிகலா கொடுத்த பணத்தை வாங்கி வெளிச்சம் டிவின்னு வச்சாங்க. இப்போ அவங்களால சும்மா இருக்க முடியலை. அதனால் கதறுகிறார்கள். ஒன்று இருந்தால் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும், இல்லைன்னா திமுகவுக்கு விசுவாசமாக போகணும். அதை ஒழுங்காக செய்யுங்கிறது தான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அறிவுரை. அடுத்தது அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறாரு? 2031 இவர் தான் ஆட்சிக்கு வரப்போனாராம். இவருங்க தலைமையில் தான் ஆட்சிக்கு வந்துடுமா. இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறாரு தெரியுமா? மக்கள் இவர்களுடைய அறிக்கையெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இந்த பட்ஜெட் விஷயம் இது விஷயம்லாம் அவங்க ஒன்று கொடுப்பாங்க, இவங்க ஒரு பட்ஜெட்டு தனியாக போடுவாங்க, கோமாளித்தனமான பட்ஜெட். அது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்படி தான் மக்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. 2016 ஜெயலலிதா இருக்காங்க, பாமக தனியாக நின்னாங்க. நாங்கள் வெற்றி பெற்றால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் நின்னாங்க.
234 சீட்டில் தோற்றாங்க. அன்புமணியை தோற்று போயிட்டார். இவர் தான் முதலமைச்சர். அப்போவே சொன்னார் 2016 பாமக ஆட்சி. நான் ஒன்றும் யாரையும் குறை சொல்லலை, யாரையும் இது பண்ணல. ஜாதி சமயமற்ற ஒரு சமுதாயம் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். ஜாதி கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்கள். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி வேணும். உங்களுக்கு என்னைக்காச்சும் தனியாக நின்னா ஒரு சீட்டு உங்களால் ஜெயிக்க முடியுமா? ஒன்று திமுக குதிரை அவங்க மேலே அவங்க தோளில் சவாரி செய்யணும், இல்லைன்னா அதிமுகவில் சவாரி செய்யணும். இப்போ தாவேக்கா வந்துச்சு, தாவேக்காவோட சவாரி செய்யணும். இவங்களோட சவாரி செஞ்சால் தான் சீட்டே ஜெயிப்பீங்க. இது உலகத்துக்கே தெரியும். நீங்கள் போடுற பட்ஜெட்டு, நீங்கள் போடுறதெல்லாம் கோமாளித்தனம்னு படித்தவங்களுக்கு தெரியும். அவன் இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நிதி செயலாளர்லேருந்து ஒவ்வொருத்தனும் அரசாங்கம் இதை பற்றி எழுதி கொடுத்த பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் அது இது பண்ணி தான் போடுறாங்க பட்ஜெட்டு. நீங்கள் வெளியில் உட்காந்துக்கிட்டு இந்த ரிட்டையர் ஆகணும் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இப்படி பட்ஜெட் போடணும் அப்படி பட்ஜெட் போடணும்னா கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? நீங்கள் இன்றைக்கு எப்போவுமே 3 சீட்டு 4 சீட்டு ஜெயிக்கிற பாமகவாகத்தான் இருக்க முடியும். இந்த தடவை அதிமுகவில் ஜெயிக்கலைன்னா அந்த 5 சீட்டு ஜெயிச்சிருப்பீங்களா? அன்புமணி மனசாட்சியில் கை வந்து சொல்லுங்கள். நீங்கள் தனியாக நின்றுருந்தா அந்த 5 சீட்டு ஜெயிச்சிருப்பீங்களா? அதிமுகவோட நின்று சேர்ந்ததுனால தானே ஜெயிச்சிங்க. அப்படி எப்படி உங்களுக்கு எங்கேருந்து செல்வாக்கு வருது? சவுத்து பக்கம் போனீங்கன்னா 0, ஒரு ஓட்டு கிடையாது. நார்த்தில் வேணும்னா உங்களுக்கு இருக்கும். அதுவும் தனியாக நின்னா 0 தான். முந்தி முன்னாடியே என்ன பண்ணீங்க? பண்ருட்டிங்கிற ஒரு தொகுதியில் பண்ருட்டி ராமச்சந்திரன் நிற்க வச்சு ஒரு தொகுதியில் ஜெயித்ததுக்காக யானையில் அவரை உட்கார வச்சு வளம் வந்தீங்க. ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஜெயித்ததுக்காக நீங்கள் போய் முந்திரியாக எப்படி வர முடியும்? கனவு காண்க வேண்டாம் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படிங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க கோவிச்சுக்காதீங்க. எப்போவுமே அனலைஸ் பண்ணுங்க. கோவிச்சுக்கிறாங்க, என்னடா அதான் சொல்லிங்க. நான் உங்கள் கட்சிக்கு எதிராக சொல்லலை. கட்சி தலைவர்கள் ப்ராக்டிக்கலாக பேசணும், நடக்கக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகிறோம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.